அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நல்லா பாருங்கண்ணே. இது இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 250 பேர் குறைஞ்சபட்சம் அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டோம்னா அந்த இருக்கிற எல்லோருக்குமே போய் சேர்ந்துடும். இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய தன்மை. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 40 வயது கொண்ட நண்பர்கள், ஒரு பள்ளியில் படித்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலை. அவர் திருமணமாகாமல் தனியாக வசிக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அவர் கஷ்டப்படுறவர் தான். அப்போ அவர் ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியலை, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதில் இருக்கக்கூடிய எல்லோருமே கஷ்டப்படுகிறவர்கள் தான். ஒரு 40 வயதை கடந்தவர்கள். அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் எல்லாமே இருக்குது. குழந்தை குட்டிகளை வளர்க்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் ஒரு நண்பர் உதவி கேட்குறார். உடனே அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வாப்பா, நாங்கள் நீ சொன்ன விஷயத்தை குரூப்பில் போடுறோம், நண்பர்கள் பூரா உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறாரு பாருங்கள், குரூப்பில் போடுறார். அவர் ஒரு 100 ரூபா அவருக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சுட்டு, நண்பனுக்கு உடம்புக்கு முடியலை, இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றாரு, ஒரு 100 ரூபா நான் போட்டு விட்ருக்கேன், நண்பர்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு. அவர் சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த தகவலை போடுறாரு, மெசேஜை அடித்து போடுறாரு. போட்டதுக்கப்புறம் வரிசையாக பாருங்கண்ணே, அதில் இருக்க நண்பர்கள் பூரா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபாயாக போடுறாங்க. போட்டு அந்த நண்பருக்கு உதவி பண்ணுறாங்க. மொத்தம் 1300 ரூபாய் என்னமோ வருது. அந்த நண்பருக்கு டைரெக்டாக அவருடைய நம்பரவே அதில் போடுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த ஜிபேயில் அவர் நண்பருக்கு போட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் இருக்கிற அமௌண்ட்டு வெறும் 1300 ரூபா தான். இது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்களேன். ஒரு நண்பருக்கு உதவி என்று சொன்னவுடன் டக்குன்னு யோசிக்காமல் அந்த வாட்ஸ்அப்பில் பூரா வரிசையாக பாருங்களேன், டக்கு 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 டக்குன்னு 100 ரூபாயை போட்டுவிட்டேன். 200 ரூபா ஒருத்தர் போடுறாரு, ஒருத்தர் 300 ரூபா போடுறாரு. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பு நிறைய இருக்குது. ஒவ்வொரு குரூப் இருக்குது. சமூக சேவைக்கு ஒரு